உண்மையான செய்தி. கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு வருஷம் கிறிஸ்துமஸ் நெருங்கி கொண்டிருக்கும் நேரத்துல சகோதரி நான்சி டிமோஸ் வாகிமுத் ஒரு பெண்மணியுடன் பேசிக் கொண்டிருந்தார்களாம். அப்படி பேசிக் கொண்டிருக்கும் போது அந்த பெண்ணின் கணவர் சில அழிவுக்கான பாவமான பழக்கங்களில் சிக்கிக் கொண்டிருந்தார் என்று மிகுந்த வருத்தத்தோடு பகிர்ந்து கொண்டார்களாம். அந்த நாட்களில்தான் சகோதரி நான்சி டிமோஸ் வாகிமுத் அவர்கள் கேப்ரியல் தூதன் மரியாளிடம் சொன்ன செய்தியை பற்றி தியானித்துக் கொண்டிருந்தார்களாம். அவர் சொன்னது, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்பதாக மத்தேயு 1:21 எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்களாம். பின்பு அந்த மனைவியை ஊக்குவித்து, இயேசு உங்கள் கணவரை அவரின் பாவத்திலிருந்து காப்பாற்ற வந்தார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்று சொன்னார்களாம். ஆம், கிறிஸ்துமஸ் கதை நம்முடைய உண்மையான சூழ்நிலைகளுக்கு நம்பிக்கை தருகிறது. உலகிற்கு மகிழ்ச்சி என்பது ஒரு சொற்றொடர் மட்டுமல்ல, இது உண்மையான பிரச்சனைகளை தீர்க்க வந்த உண்மையான இரட்சகரின் உண்மையான செய்தி. இந்த கிறிஸ்துமஸ் பருவத்தில் உங்கள் மகிழ்ச்சியை மிஞ்சும் பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்கிறீர்களா? மறந்து விடாதீர்கள், இந்த பிரச்சனைகளுக்கான இறுதி தீர்வு நம்மையும் நாம் நேசிப்பவர்களையும் மீட்டு ரட்சிக்கவும் தேவனோடு இணைக்கவும் வந்தவர்தான் இயேசு இரட்சகர். ஆகையால் உண்மையான சமாதானத்தை தரக்கூடிய ஒரே ஒருவரான இயேசு கிறிஸ்துவை நோக்கி திரும்புங்கள். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. எங்களுடைய பாவ சுபாவத்திலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்தும் எங்களை மீட்கவும் நீங்க இந்த உலகத்திற்கு ஒரு உண்மையான இரட்சகராக வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்கள் பாவ வாழ்க்கையை நாங்கள் விட்டுவிட்டு உம்மை எங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள எங்கள் இருதயத்தை திறக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமீன். இந்த செய்தி 19 டிசம்பர் 2024 சகோதரி நான்சி டிமோஸ் வாகிமுத் என்பவரின் இயேசுவை தேடி என்ற புரோகிராமிலிருந்து எடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.